Hi friends, வணக்கம் and welcome back to my channel சுதாவின் இல்லம் all about life. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சோயா கறி தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் சோயா கறி எப்படி பண்ணுறது நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த சோயா கறி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நான்வெஜ் கரீஸோட டேஸ்ட் எல்லாம் இது பீட் பண்ணிடும். வாங்க இந்த கறியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் பாய்லிங் வாட்டரில் 10 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். குக் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிடணும். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்து இந்த சோயா சங்க்ஸை நல்லா வறுத்துக்கலாம். இது எப்படி வறுக்கணுன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். அப்படி வறுத்துக்கிட்டோன்னா அந்த சோயா சங்க்ஸ் பச்சுன்னு இல்லாமல் கிரேவியில் நல்ல ஒரு மாதிரி ஃப்ரை ஆன மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த சோயா சங்க்ஸ் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோயா சங்க்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் கறி நல்ல டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து கூல் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அது கூலாகிற டைமில் வந்து நான் இந்த சோயா சங்க்ஸை மசாலா ஐட்டம்ஸ் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா கர்ட்ஸ் ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதோடு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள், தேவையான சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர் ப்ளஸ் cumin சீரக பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலி அப்பயே சாப்டு கார்லிக் பூண்டு ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அப்புறம் கடைசியில் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படியே நான்வெஜ் மாதிரியே ஃப்ளேவர் இருக்கும். இதை அப்படியே 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைங்க. இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கறி. இப்போ வந்து வெங்காயம் கூல் ஆகிடுச்சு, அதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 பிரியாணி இலை, அப்புறம் ஏலக்காய் 2, அப்புறம் மேஸ் ஒரு பாதி மேஸ், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அந்த கிரைண்ட் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதங்கியிருக்கிற வெங்காயத்தை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு 2 மினிட்ஸில் இப்படி வதங்கி சுருங்கி வந்துடும். சுருங்கி வந்தப்புறம் இதோட அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இது கொதிக்கிற டைமில் மூடி வச்சிடலாம். இது ஒரு லோ மீடியமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சோயா சங்க்ஸ் கறி ரெடி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சோயா சங்க்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு நேற்று மீதி இருந்த பன்னீரும் இதில் ஆட் பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணாமல். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து எவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த சோயா சங்க்ஸ் கறி. இது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் போத் சோயாவும் பன்னீரும் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஹையான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். வெஜிடேரியன்ஸ் இந்த மாதிரி கறியை வந்து நம்ம ஒன்ஸ் or twice a week நம்ம பண்ணி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பாய்.